டிக் 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 படத்தில் மிகவும் ஆபாசமாக நடித்திருந்தார் நடிகை ராதா. ஆனால் அந்த படம் கை கொடுக்கவில்லை. அதையடுத்து பாக்யராஜ் இயக்கத்தில் எங்க சின்னராசா என்ற படத்தில் கிராமத்து அழகியாக தேர்வு செய்யப்பட்டு பாரதிராஜா நடிக்க வைத்தார். அந்த படத்தில் மிகவும் இளமையாகவும் கவர்ச்சியாகவும் நடித்திருந்தார். பாடல் காட்சிகளில் மிகவும் விரகதாபம் ஏற்றும் பெண்ணாக கொண்ட சேவல் கூவும் நேரம் என்று நடித்திருந்தார். அது ரசிகர்களை மிகவும் கிறங்க வைத்தது. இரவு நேரங்களில் கோபியில் உள்ள எமரால்டு ஹோட்டலில் அந்த இயக்குனரும் ராதாவும் போட்ட ஆட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இரவு முழுக்க உதவி இயக்குனர்கள் பாவம் சொல்லி திரிவார்கள். இப்படி இயக்குனருக்கு ராதா கொடுத்த கம்பெனி மிகவும் திருப்தியானதால் அந்த படத்தில் அவருடைய காட்சிகளை அதிகப்படுத்தினார். முதலில் அவருடைய சின்னமாக நடிப்பவருக்குத்தான் காட்சிகள் அதிகமாக இருந்தது. ராதா கொடுத்த கம்பெனியால் மிகவும் சந்தோஷமடைந்த இயக்குனர் ராதாவுக்கு அதிக வாய்ப்புகளை வாங்கி கிளைமாக்ஸ் காட்சிகளில் ராதாவை மிகவும் திறம்பட நடிக்க வைத்து பேர் வாங்க வைத்தார். இதனால் ராதாவுக்கு இயக்குனர் மீது மிகவும் சந்தோஷப்பட்டார். அடுத்து கூட நான் கம்பெனி கொடுக்கிறேன், பட வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டார். ஆனால் இயக்குனருக்கோ புதுதான நடிகளை பார்க்க வேண்டும் என்பதால் ராதாவை ஓரங்கட்டிவிட்டு அதிகம் அடுத்தது ராதா பக்கம் தாவினார். நடிகை ராதாவும் கார்த்தியும் ஆரம்பத்திலிருந்தே காதலித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சினிமா வட்டாரத்தில் உண்டு. அலைகள் ஓவியலை படத்தில் நடிகை ராதாவுக்கும் கார்த்திக்கும் காதல் சீன் காட்சிகளில் சரியான கெமிஸ்ட்ரி வரவில்லை என்று இயக்குனர் இருவரையும் ஓரங்கட்டி நடிக்க வைத்தார் என்று கூட சொல்லப்பட்டது. எங்க சின்னராசா படத்தில் மிகவும் நெருக்கமான காட்சிகளில் நடித்திருந்தார் நடிகை ராதா. அருவிகள் குளிப்பது, காலழகை காட்டுவது என்பது போன்ற காட்சிகளில் மிகவும் தத்ரூபமாக நடித்திருந்தார். ராதாவின் அழகை கண்டு ரசிகர்கள் மெய் மறந்தார்கள். அதேபோல ராதா நடித்த காதல் ஓவியம் என்ற படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ஒரு பாடல் காட்சியில் மகாராணி என்ற பாடலில் மிகவும் கவர்ச்சியாகவும் கிறங்க வைத்தும் நடித்திருந்தார். ராதாவின் தொப்புளில் கத்தியை விட்டெல்லாம் கமலஹாசன் ஆட்டுவது போல காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல் காட்சிக்காகவே ரசிகர்கள் கமலஹாசன் படத்தை பார்த்து ரசித்தார்கள். வாலிபமே வா வா என்ற ஒரு படத்தை பாரதிராஜா தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த படத்தில் ராதாவுக்காகவே சில காட்சிகள் வைத்திருந்தார். கார்த்திகை ஆண்மையற்றவர் போல் காட்டி ராதாவை ஓவர்டேக் செய்து ராதாவை மிக வல்லமையான பெண்ணாக காட்டியிருந்தார். வழக்கத்துக்கு மீறிய பாரதிராஜா படம் என்பதால் அந்த படம் ஓடவில்லை. மெல்ல திறந்தது கதவு என்ற படத்தில் ராதா குயிலோசை கேட்கிறதா என்ற பாடலுக்கு மிக அழகாக நடித்திருந்தார். அந்த படமும் சரியாக போகவில்லை. முதல் மரியாதை திரைப்படம் ராதாவுக்கு நன்றாக கை கொடுத்தது. அந்த படத்தில் கிராமத்து கட்டிலங்காளையாக ஜாக்கெட் போடாமல் நடித்திருந்தார். சிவாஜி கணேசன் நடிப்பை விட ராதா நடிப்பு நன்றாக இருந்தது என்று ரசிகர்கள் பாராட்டினார்கள்.